அம்மா, காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த ஜூஸையாவது குடிங்க. ஆமா, நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு சாப்பாடு ஒரு கேடா? அம்மா, என்ன அந்த ஆண்டவன் கொண்டு போக மாட்டேங்கிறானே. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்கானோ தெரியலையே. மங்க, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கிடந்து புலம்புற? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு? உள்ளங்கையில கற்பூரத்தை ஏத்திக்கிட்டு உன்னை நீயே வருத்திக்கிற? தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. இதுக்கு முன்னாடி சண்முகம் மேல போதைப் பொருள் கேஸ் எல்லாம் வந்துச்சு. அதுல இருந்து அவன் வெளியில வரலையா? அதே மாதிரி இந்த பிரச்சனையில இருந்தும் அவன் வெளியில வருவான். நீ தைரியமா இரு. மங்க, நடக்கிற எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உன் கையில சூடத்தை ஏத்திக்கிட்டு உன்னை நீயே வருத்திக்கிட்டு தான் உன் பிள்ளை உத்தமன்னு கடவுள் கிட்ட நிரூபிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. கடவுளுக்கு எல்லாம் தெரியும். இல்லண்ண, என்னால இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியலண்ண. அதான் தாங்கித்தான் ஆகணும். வாழ்க்கைன்னா 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் போகணும். அந்த ஜூஸை வாங்கி குடி. பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு மனசுலயும் உடம்புலயும் தெம்பு வேணும். குடி. அம்மா, இத குடிங்கம்மா. மா, குடிமா. சண்முகம், மங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கா. அவளை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வை. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா அவ மனசு கொஞ்சம் தெளிவாகும். அம்மா உள்ளவம்மா. எந்திரி, பாத்து. இங்க பாருமா, உன் பக்கம் உண்மை இருந்தா நிச்சயம் உனக்கு நீதி கிடைக்கும். நீ தைரியமா இரு.